பச்சையப்பன் கல்லூரியில் பொங்கல் விழாவின் போது ரூட் தலை தொடர்பாக மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இது சார்ந்த விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் அன்பு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். அன்பு, என்ன பிரச்சனை? நிச்சயமாக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்து கல்லூரி மாணவர்கள் தங்களுக்குள்ளாகவே மாற்றி கட்டைகள் மற்றும் கற்களால் அடித்துக் கொண்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இன்று இந்த கல்லூரியில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் நடந்துள்ளது. இதற்காக கல்லூரியில் பல்வேறு ரூட்டை சேர்ந்த மாணவர்கள் வேட்டி சட்டை அணிந்து கொண்டு, அதே போன்று பெண்கள் பட்டுப்புடவை அணிந்து கொண்டும் ஊர்வலமாக நடந்து கல்லூரிக்கு இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தின் போது கல்லூரி மாணவர்கள் சென்னை நகரிலிருந்து பேருந்தில் படியில் தொங்கியும் ஆட்டம் பாட்டம் என அவர்கள் பேருந்தில் ரூட்டுத்தலை சார்ந்த விவகாரங்கள் ஈடுபட்டு அங்கிருந்து ஊர்வலமாகவும் நடந்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த பொங்கல் பண்டிகையின் போது ஏற்கனவே கல்லூரிக்குள் இருந்த வேறு ரூட்டை சேர்ந்த மாணவர்களும் அதே போன்று ஊர்வலமாக வந்த மாணவர்களும் தங்களுக்கு யார் பெரியவர்கள் என்ற ஒரு சண்டை வந்திருக்கிறது. இந்த சண்டையானது வாக்குவாதம் ஏற்பட்டு பின் மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறி இருக்கிறது. இதனால் கையில் கிடைத்த கட்டைகள் மற்றும் கற்களை எடுத்துக்கொண்டு மாணவர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து தங்களுக்குள்ளாகவே மாறி அடித்துக் கொண்டனர். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவர ஒரு போர் பூமி போலவே சற்று நேரத்திற்கு முன்பாக இங்கு இருவரும் மாறி தங்களுக்குள்ளாக அடித்திருக்கிறார்கள். உடனடியாக தகவல் அறிந்து வந்த கீழ்ப்பாக்கம் போலீசார் சுமார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து அவர்களை விரட்டி அடித்தனர். இந்த சம்பவத்தில் ஆனந்த் என்ற ஒரு மாணவர் படுகாயம் அடைந்திருக்கிறார். அவர் உடனடியாக போலீசார் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கலவரத்தில் ஈடுபட்ட ஒரு மாணவர் மட்டும் தற்போது போலீசாரிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த மாணவரை கீழ்ப்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த கல்லூரி மாணவர்கள் யார், இந்த கலவரத்திற்கு பின்னணி நிற்பது யார் என்று பல்வேறு கோணத்தில் அந்த மாணவரிடம் கீழ்ப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்திற்காக போடப்பட்ட இந்த நாடக மேடையானது முற்றிலுமாக சிதைந்திருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பொருட்களையும் இந்த கலவரத்தினால் மாணவர்கள் உடைத்து இந்த சம்பவம் குறித்து தற்போது 30க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பானது இந்த கல்லூரிக்கு போடப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அனைவரும் இங்கிருந்து கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டு தற்போது கல்லூரி மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த இடத்தில் ஒரு பதற்றமான சூழல் நிலவி இருக்கிறது. இதனால் கல்லூரி தற்போது மூடப்பட்டிருக்கிறது. சார்ந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அன்பு.